வடகிழக்கு பருவமழையின் தொடக்கத்திலேயே தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்து வருகிறது. தொடர் மழையால் மாநிலத்தில் உள்ள முக்கிய அணைகள், ஏரிகள் மற்றும் நீர்நிலைகளின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. திருபுவனம், மானாமதுரை உள்ளிட்ட பகுதி வைகை ஆற்றுப்படுகையில் கட்டப்பட்டுள்ள 5க்கும் மேற்பட்ட படுகை அணைகள் நிரம்பி வழிந்து வருகின்றன. படுகை அணையின் வலது மற்றும் இடது பிரதான கால்வாய்கள் மூலம் கண்மாய்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. 250 ஏக்கர் பரப்பளவுள்ள பிரமனூர் கண்மாய்க்கு கடந்த 3 நாட்களாக தண்ணீர் சென்ற வண்ணம் உள்ளது. பிரமனூர் கண்மாயை நம்பி 1500 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. கண்மாய்க்கு தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் விவசாயிகள் நெல் நடவு பணிகளில் தீவிரம் காட்டி வருகின்றனர். திருபுவனம்புதூர் வைகை ஆற்றுப்படுகையில் 47 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கானூர் படுகை அணை மூலம் முதுவந்திடல், வாவியரேந்தல், கொத்தன்குளம், பழையனூர் உள்ளிட்ட கண்மாய்கள் பாசன வசதி பெறுகின்றன. பழையனூர் கால்வாயில் தண்ணீர் செல்வதால் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தட்டாங்குளம் படுகை அணையிலிருந்து பெரம்பலூர் கிராமத்துக்கு தண்ணி இப்போ போய்க்கு இருக்கு. ஆற்றுலேருந்து ஒரு ஆற்றுல 3000 கனஅடிக்கு மேலே இப்போ தண்ணி வந்துட்டு இருக்கு. பெரம்பலூரில் 1800 ஏக்கர் பரப்பில் விவசாயம் நடைபெறுகிறது. கம்மாயில் தண்ணி இப்போ தற்போதைக்கு இல்லை. ஒரு 20 நாளைக்கு தொடர்ந்து ஆற்றுல தண்ணி வந்தால் தான் விவசாயம் நடக்கும். மழை பெய்யும்னு ரொம்ப நம்பிக்கையில் இருக்கோம். நாற்று போடுறதுக்கான பணி நடைபெற்று இப்போ ரொம்ப நாள் கோரிக்கை, 40 வருஷ காலமாக அது கோரிக்கை நடந்தது. இப்போ தான் அந்த டேம் கட்டினதுனால எங்களுக்கு 7 கிலோமீட்டர்லேருந்து வர்றது தண்ணி 3 கிலோமீட்டரில் போய் சேருது. மழைகள் அதிகமாக பெஞ்சால் தான் எங்களுக்கு தண்ணி கம்மாய்க்கே வரும். மழை பெஞ்சால் அதிகமாக பெஞ்சால் நஷ்டம் எங்களுக்கு மழை பெஞ்சால் தான் லாபம். அதனால் ஆலங்குளம், முதுவந்தல், கீழச்சேரிக்குளம், மேலச்சேரிக்குளம், ஆனக்குளம், பத்துப்பட்டி, பழையனூர் இத்தனை கம்மாய்க்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக அந்த தண்ணி அமைஞ்சது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அடிவாரத்தில் உள்ள கோமுகி அணையின் நீர்மட்டம் 42 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 1500 கன அடி வருகிறது. இதேபோன்று மாநிலத்தின் முக்கிய அணைகள் மற்றும் நீர்நிலைகள் நிரம்பி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.